ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வே டு கெட் ஹோப். நம்ம இன்னைக்கு பிப்ரவரி 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இந்தியாவின் முதலில் பட்ஜெட்டை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஜேம்ஸ் வில்சன், கேனிங் பிரபு, தாமஸ் மன்ரோ, முன்ஷி. இதுக்கான ஆன்சர் வந்து ஜேம்ஸ் வில்சன். இந்த ஜேம்ஸ் வில்சன் அப்படின்றவர் ஒரு பொருளாதார வல்லுனர். இவர் வந்து 1857 கிரேட் ரிவால்ட் ஏற்பட்டிருக்கும். ஸோ அப்போ வந்து இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷ். எதுக்காக? இந்தியாவின் நிதி நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்காக இந்த ஜேம்ஸ் வில்சனை நியமிக்கப்பட்டார். இந்த ஜேம்ஸ் வில்சன் தான் முதல்ல இந்தியாவில் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருப்பாரு. ஆங்கில மாதிரியின் அடிப்படையில் இந்தியாவில் நிதி பட்ஜெட்டை அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியவர் ஜேம்ஸ் வில்சன். நெக்ஸ்ட், 2024 இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யும் அமைச்சர் யார்? ஆப்ஷன் பார்ப்போம். நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல், ப. சிதம்பரம், நரேந்திர மோடி. இதற்கான ஆன்சர் வந்து நிர்மலா சீதாராமன். இடைக்கால பட்ஜெட் தான் இன்ட்ரிம் பட்ஜெட். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி 1, 2024 to 2025 நிதி ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தாரு. நிர்மலா சீதாராமனோட இது 6வது பட்ஜெட்டு. தொடர்ந்து விரைவில் மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளதால 2024 to 2025 நிதி ஆண்டுக்கான முழு பட்ஜெட் வந்து புதிய அரசாங்கம் அமைந்த பிறகே பட்ஜெட் வந்து அறிவிப்பாங்க. ஸோ அதுக்காக இன்ட்ரீம் பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட்டை வந்து இப்போ வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க 2024 to 2025க்கானது. நெக்ஸ்ட், தூத்துக்குடி பகுதிகளில் சரக்கு முனையங்கள் அமைக்க தமிழ்நாடு அரசு எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆப்ஷன் ஹாபக் லாய்டு, மிஷிபிஷி, லான்சன் அண்ட் டுப்ரோ, ஹிட்டாச். இதுக்கான ஆன்சர் வந்து ஹாபக் லாய்டு. தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் வந்து சரக்கு முனையங்கள் அமைப்பதற்காக தமிழ்நாடு அரசு வந்து பிரான்சின் ஹபக் லாய்டு அப்படின்ற நிறுவனம் கூட ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது. நெக்ஸ்ட், இந்தியா இடைக்கால பட்ஜெட் 2024 இந்தியாவின் நிதி பற்றாக்குறை சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 5.8. நிதி பற்றாக்குறை மொத்தம் உள்நாட்டு உற்பத்தில 5.8% உள்ளது. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் 47.66 லட்சம் கோடி மதிப்புல பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார். அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்த நிதி அமைச்சர்கள் யார்? ஆப்ஷன் மொராஜி தேசாய், நிர்மலா சீதாராமன், ப. சிதம்பரம், யஷ்வந்த் சின்ஹா. இதற்கான ஆன்சர் வந்து மொராஜி தேசாய். அதிகபட்சமாக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் மொராஜி தேசாய் மற்றும் தற்போதைய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருவரும் 6 முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளனர். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் பிரதமர் மற்றும் முன்னாள் நிதி அமைச்சரான மன்மோகன் சிங், காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் நிதி அமைச்சர் ப. சிதம்பரம், பாஜகவை சேர்ந்த முன்னாள் நிதி அமைச்சர் அருண் ஜெட்லி மற்றும் யஷ்வந்த் சின்ஹா ஆகியோரும் இதுவரை 5 முறை பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளனர். நெக்ஸ்ட், 2024 to 2025 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளவர் யார்? தமிழ்நாட்டில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து தங்கம் தென்னரசு, பழனிவேல் தியாகராஜன், அன்பில் மகேஷ், துரைமுருகன். இதற்கான ஆன்சர் வந்து தங்கம் தென்னரசு. இந்த தங்கம் தென்னரசு என்பவர் யார்னா தமிழகத்தோட நிதி அமைச்சர். பிப்ரவரி 12 தொடங்க உள்ள தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் 2024 to 2025 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நம்ம தங்கம் தென்னரசு அமைச்சர் தான் வந்து தாக்கல் செய்ய போறாங்க. உலக ஈரநில தினம் என்று கொண்டாடப்படுகிறது. ஆப்ஷன் பிப்ரவரி 3, ஜனவரி 27, ஜனவரி 28, பிப்ரவரி 2. இதற்கான ஆன்சர் வந்து பிப்ரவரி 2. இதற்கான கருப்பொருள் தீம் என்னதுன்னா வெட்லாண்ட்ஸ் அண்ட் ஹியூமன் வெல் பீயிங். நெக்ஸ்ட், இடைக்கால பட்ஜெட்டில் பாதுகாப்பு துறைக்கு எத்தனை கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது? ஆப்ஷன் வந்து 6.21 கோடி. டிஃபென்ஸ்க்கு பாதுகாப்பு அமைச்சகம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 2/9/1946. இந்த பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட்ல பாதுகாப்பு துறைக்கு எவ்வளோ கோடி ஒதுக்கீட்டு பண்ணியிருக்காங்கன்னா 6.21 கோடி. இந்தியாவோட தற்போதைய பாதுகாப்பு அமைச்சர் யாருன்னா ராஜ்நாத் சிங் அவர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.